வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பட்டாணி நடவு முதல் அறுவடை வரைக்கும் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா நிலத்தை சுத்தம் பண்ணிக்கிறோம். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நாங்கள் வெள்ளைப்பூடு நட்டுருந்தோம். ஒரு மாட்டை வச்சு உழவு ஓட்டி இதை சுத்தம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிருந்துச்சி, அதனால் தண்ணிக்கும் பிரச்சனை கிடையாது. ஜனவரி பிப்ரவரியில் நல்ல மழை பெஞ்சிச்சு. பட்டாணி நடவுக்கு பார்த்திங்கன்னா நிலம் வந்து ஈரமாக இருக்கணும், அதனால் நாங்கள் தண்ணி பாய்ச்சுறோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி உழவு ஊட்டி நடவு செய்கிறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாய்க்கால் அமைக்கிறோம். அப்புறம் நிலத்தை சமப்படுத்துகிறோம். சின்ன சின்ன கட்டி இருந்தால் அதையும் உடச்சி நிலத்தை இந்த மாதிரி சமப்படுத்திக்கணும். இந்த மாதிரி நேர் கோடு கழிச்சு தான் நடவு செய்யணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பட்டாணி விதை. விதைகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும்.
நடவு செய்கிறோம். இந்த மாதிரி தான் நடவு செய்யணும். பட்டாணி பார்த்திங்கன்னா நாங்கள் இதான் முதல் தடவை நடவு செய்கிறோம். நம்ம நடவு செய்கிறதுக்கு கோடு பிடிச்சதுக்கு பக்கத்தில் இருக்க மண் எடுத்து இந்த மாதிரி மூடி விடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 25 நாளில் இந்த மாதிரி முளைச்சிரும். அப்போ நம்ம களை எடுக்கணும். களை பார்த்திங்கன்னா மண்ணை வெட்டி வெட்டி விடணும். வெட்டுறப்ப செடியில் எந்த சேதாரம் இல்லாமல் பார்த்து வெட்டணும். இப்போ பார்த்தா நம்ம களை எடுத்து முடிச்சாச்சு. மேகம் கட்டியிருக்கு. ஒரு வேளை மழை பெய்யாட்டி நம்ம தண்ணி பாய்ச்சணும். மழை பெஞ்சுன்னா தேவையில்லை. பார்த்திங்கன்னா நல்ல மழை பெஞ்சிச்சு. எங்களுக்கு ரொம்ப பயனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூக்கள் பூக்கும். தேனீக்களும் வந்து போச்சு. அப்புறம் இந்த மாதிரி காய்கள் வைக்கும். இந்த காய்கள் வந்து பருப்பு வச்சோன்னா நம்ம அறுவடையை தொடங்கிடுவோம். நம்ம அறுவடை செய்கிறோம். அறுவடைக்கு பார்த்திங்கன்னா நல்லா பருப்பு வச்ச காய்களாக அறுவடை செய்யணும். நல்ல காய்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி பச்சை பசியாக இருந்தால் நல்லா விலை போகும். இப்போ நம்ம அறுவடை முடித்து விற்பனைக்கு கொண்டு போகிறோம்.
பட்டாணி பார்த்திங்கன்னா மதுரை மார்க்கெட்டுக்கு போகும், அப்புறம் பெங்களூரு மார்க்கெட்டுக்கும் போகும். பட்டாணி பார்த்திங்கன்னா உரம் மருந்து எதுவும் தேவைப்படாது. நாங்கள் வெள்ளைப்பூடு நட்ட இடத்துல போட்ட மாட்டு சாணமே அதுக்கு போதுமானதாக இருந்துச்சு. வேறு நாங்கள் எந்த ஒரு உரமோ இல்லை எருவோ எதுவும் கொடுக்கல. நல்ல முறையில் எங்களுக்கு இருந்துச்சு. பட்டாணி செடியில் ஒரு சில களைகள் இருக்கும், அதை இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம முதல் அறுவடை தான் முடிச்சிருக்கோம். இரண்டாவது அறுவடையும் நமக்கு கிடைக்கும். முதல் அறுவடை மாதிரி பெருசாக இருக்காது, ஒரு அளவான அறுவடை கிடைக்கும். இதெல்லாம் இன்னும் பருப்பு வைக்கணும். ரெண்டாவது அறுவடை பார்த்திங்கன்னா ஒரு 7 நாள் கழித்து நம்ம அறுவடை செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் நண்பர்களே. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.